சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு ரொம்ப கோமா வந்து உட்காராங்க. என்ன தமிழ், என்ன ஆச்சு, முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவும், உன் முன்னாள் மருமக இன்னைக்கு என்னைய பார்த்து என்ன கேட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், என்ன சொன்னாரு, மரும என்ன பாத்தியா, உங்ககிட்ட அப்படி என்ன சொன்னாரு, நீ கோப்பற மாதிரி எதுவும் தப்பா பேசினாரா அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவும், அவரை எதிர்த்து நான் தேர்தலில் போட்டி போடவும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் சொல்லவும், ஏன் அவர் ஏதாவது கோபத்துல பேசியிருப்பாருடி, ஏண்டி இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், ஏன் உன் முன்னாள் மருமகன் அவரை எதிர்த்து போட்டி போட்டா நான் ஜெயிக்க மாட்டேன்னா என்ன, அவரே அவ்வளவு தென்னாவட்டா திமிரா முடிஞ்சா என்ன ஜெயிச்சு காட்டடின்னு சொல்றாரு, ஏன் நான் தேர்தலில் போட்டி போட்டா என்ன, இந்த தேர்தலில் நான் போட்டி போடுறேன், நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், அப்பதான் செல்லப்பாண்டி வராரு. நமக்கு எதுக்கு ஆத்தா அந்த தேவையில்லாத வேலை, நீ ஏன் நிற மாசமா இருக்க, உனக்கு இப்பயோ அப்பயோ பிரசவம் நடக்கலாம், இந்த நேரத்துல தேர்தல் எலெக்ஷன் எதுக்கு ஆத்தா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி சொல்லவும், ஏன்பா மாசமா இருந்தா தேர்தலில் நிக்க கூடாதா என்ன, இந்த தேர்தல்ல நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அக்கா அப்ப நீனு மாமா முன்னாடி ஒரு கட்சியில இருந்தால அகில இந்த கட்சி, அந்த கட்சியில நீ பேசாட்டுல தேர்தலில் போட்டி போடலாமே, அவங்க கூட வந்து பணம் தரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, அவங்க பணம்லாம் ஒன்றும் கொடுக்க வேணாம், அந்த கட்சியில நீ நின்று போட்டி போட்டேன்னு வையேன், உனக்கு தான் கண்டிப்பா ஓட்டு விழும் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும், இல்லை தனம் நான் அதையும் செய்ய போறதா கிடையாது, நான் சுயேட்சையா போட்டி போட போறேன், சுயேட்சையா போட்டி போட்டு அந்த சேதுவை நான் ஜெயிச்சு காட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், அக்கா இது விளையாட்டு காரியம் இல்லை, எலெக்ஷன்ல என்ன வேணாலும் பேசலாம், ஆனா ஜெயிக்கலைன்னா தேவையில்லாத வேலை தானக்கா, நீ தானே சொன்ன அதை விட உனக்கு எம்புட்டோ வேலை இருக்குன்னு, படிக்கிற வேலை இருக்கு, உனக்கு பரீட்சை வேற வரப்போகுது, உனக்கு டெலிவரி டேட் வேற நெருங்கிருச்சு, இப்படி இத்தனைக்கு மத்தியில நீ எதுக்குக்கா தேவையில்லாம தேர்தலில் போட்டிடுற அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும், பரவாயில்ல தனம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் எலெக்ஷன்ல போட்டி போடத்தான் போறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் விடாப்படியா சொல்றாங்க. மறுநாள் காலையில தமிழ் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன உள்ள எங்க கிளம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவும், காலேஜ் தான் லீவ் விட்டுட்டாங்கன்னு சொன்னேன், அப்புறம் எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி தனம் கேட்கவும், வேட்புமனு தாக்கல் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், செல்லப்பாண்டி வசந்தி தானம் 3 பேரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. என்னக்கா நீ ஏதோ மாமா மேல இருக்கிற கோவத்துல நேத்து பேசுனேன்னு பார்த்தா இப்ப வேட்புமனு தாக்கல் பண்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும், இல்ல தனம் இந்த தமிழ் ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல இருந்து பின் வாங்கவே மாட்டா, நான் வேட்புமனு தாக்கல் பண்ணதான் போறேன், வெறுப்பா இருந்தா என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் விறுவிறுன்னு கிளம்பவும், எங்க வாங்க அங்க போலாம், அவ வேற நிற மாசமா இருக்கா, ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கா, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி வசந்தி கூப்பிடவும், வசந்தி செல்லப்பாண்டி தானோ தமிழ் கூடவே பார்த்தா அந்த ஏரியால இருக்கிற மக்களும் போறாங்க. சுயேட்சையா தமிழும் வேட்புமனு தாக்கல் பண்றாங்க. இந்த நியூஸ் பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருது. இங்க வேகமா பார்த்தா கருப்பு வந்து, மாப்பிள்ள தமிழ் போட்டி போடுதியா, ஒன்னு எதிர்த்து போட்டி போடுது, சுயேட்சையா வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், இங்க ஈஸ்வரிக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. பாத்தியாமா அவளுக்கு எவ்வளவு தைரியமும் நெஞ்செழுத்தமும் இருந்தா கட்சியில சேர்ந்து போட்டி போடுற அளவுக்கு இப்ப எலெக்ஷன்ல நிப்பா, அவளுக்கு இருந்தாலும் ரொம்ப தாம திமுரு அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லவா, அடியே அவ நின்னு தேவையில்லாம மூக்கொடையத்தான் போறா, சும்மாவே சேது சுயேட்சையா நின்று போட்டி போறேன்னு சொல்லி அவனும் மண்ணக்கவத்தான் போறான், இவளும் மூக்கொடையத்தான் போறா, 2 பேரும் ஆக மொத்தம் தோத்து தாண்டி போறாங்க, இதுக்கு போட்டி போட்டா என்ன, இல்லை என்னதான் பண்ணிட்டு போனா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்ப அசால்ட்டா பேச, கொஞ்ச நேரத்திலே பார்த்தா தமிழ் வீட்டுக்கு 4-5 காரா வருது. ஏங்க இங்க பாருங்க எக்கச்சக்கமான காரா வருது அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்ல, அந்த கார்ல இருந்து ராஜாங்கம் முன்னால் இருந்த அகில இந்திய கட்சியோடைய கட்சி தலைவர் வராரு. அவரை பார்த்ததும் தமிழ், ஐயா வாங்கய்யா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கூப்பிடவும், எப்படிமா நல்லா இருக்கியா தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லி கட்சி தலைவர் கேட்கவும், நான் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், எல்லாம் கேள்விப்பட்டேம்மா, சுயேட்சையா நீ இந்த எலெக்ஷன்ல போட்டி போடுறியாமே, எனக்கு செய்தி வந்துச்சு, ஆமா சுயேட்சையா இப்ப போட்டி போடுற அளவுக்கு அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க கட்சி தலைவரை கேட்கவும், அப்பதான் செல்லப்பாண்டி வசந்தி தமிழ் 3 பேரும் திருன்னு முழிக்கவும், அப்பதான் தானோ, அது ஒன்றும் இல்லைங்கய்யா, எங்க மாமா சேது தெரியும்ல உங்களுக்கு, அவரு சுயேட்சையா போட்டி போறாரு, அவர் அக்கா கிட்ட வந்து தைரியம் இருந்தா என்னை எதிர்த்து நீ ஜெயிச்சு பாருன்னு சொல்லியிருக்காரு, அது அக்காவுக்கு கோவம் வந்துருச்சு, அதனால அக்காவும் சுயேட்சையா போட்டி போறேன்னு சொல்லிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தனம் சொல்லவும், ஏன் பாருமா நான் எல்லாம் தெரிஞ்சுதான் வந்தேன், நீ முடிஞ்சா நம்ம கட்சியில சேர்ந்து நம்ம கட்சி சார்பா நீ போட்டி போட்டேன்னு வை, கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப, ஆனா உனக்கு தெரியும் நம்ம கட்சியில நின்னா நீ ஜெயிப்பேன்னு, அதெல்லாம் விட்டுட்டு நீ சுயேட்சையா போட்டி போறேன்னா அது விருப்பம்,
உன் மேல எனக்கு ஒரு நல்ல மதிப்பும் மரியாதை இருக்கு. ராஜாங்க வீட்டுல உன்னை நிறைய தடவை பார்த்திருக்கேன். 12வதுல மார்க் எடுத்ததுல இருந்து, மருத்துவ படிப்புக்கு நீட் தேர்வுல மார்க் எடுத்ததுல இருந்து, இப்ப டாக்டருக்கு நீ படிக்கையில உன் காலேஜ்லயும் விசாரிச்சேன், எல்லாத்துலயும் நல்ல மாணவியா இருக்க. நீ கண்டிப்பா தேர்தல்ல நின்று ஜெயிக்க வேண்டிய ஆளு. என்னோட ஆதரவு உனக்கு தான். என் கட்சி சார்பா போட்டிடுறவங்களுக்கு கூட நான் இந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிச்சதில்லை. ஆனா உனக்கு நான் கண்டிப்பா ஆதரவு தெரிவிக்கிறேன். இந்த தேர்தல்ல நீ தான் ஜெயிக்கணும். என் கட்சி சார்பா போட்டிடுறவங்க கூட தோத்தா கூட எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா இந்த தொகுதியில இந்த எலெக்ஷன்ல போட்டி போடுற நீ இந்த தொகுதிக்கு நீ தான் வரணும். இந்த தொகுதியோடைய எம்எல்ஏவா நீ தான் வரணும், நீ தான் ஜெயிக்கணும். ஏன் ஆதரவு உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அகில இந்திய கட்சி தலைவர் தமிழ்கிட்ட இதை பேச, இதை மீடியா பத்திரிகை எல்லாம் பார்த்து நியூஸ்ல வெளியிட்டுறாங்க. எல்லாரும் அகில இந்திய கட்சி தலைவரே இந்த அளவுக்கு தமிழ்ச்செல்விக்கு சொல்லிட்டாருன்னா அப்ப நம்ம ஓட்டு எல்லாமே தமிழுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கடத்தெருவில் இருக்கிற எல்லாரும், ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரும் அரசல் புரசலா பேச ஆரம்பிச்சுறாங்க. இந்த செய்தி பார்த்தா ராஜாங்கத்தோடைய காதுக்கு வந்துருது. தமிழ்ச்செல்விக்கு தலைவரே ஆதரவு தெரிவிக்கிறார்னா அப்ப தமிழ்ச்செல்வி இந்த தடவை தேர்தலில் ஜெயிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லி ராஜாங்கத்துக்கு ஒரு பக்கம் யோசனை போக, அப்பதான் ஈஸ்வரி சித்ராவும் சும்மா இருக்காம, அப்ப சேது நீ இந்த தடவை தேர்தலில் கண்டிப்பா தோத்துருவ போலையே, கட்சி தலைவரே தமிழ்ச்செல்விக்கு இந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிச்சு அதை மீடியா டிவி பத்திரிக்கைன்னு சொல்லி எல்லாத்துலயும் வந்துருச்சு. அப்ப ஊர் மக்கள் கண்டிப்பா எல்லாரும் தமிழ்ச்செல்விக்கு தான் ஓட்டு போடுவாங்க. சும்மா கிடந்தவள நீயே சொரிஞ்சு விட்டுட்டியே சேது. அவ பாட்டுக்கு அவ உண்டு படிப்புண்டுன்னு தெரிஞ்சிருப்பா. அவகிட்ட போய் தைரியம் இருந்தா போட்டு போடு, ஜெயிச்சு காட்டு அப்படின்னு சொல்லியிருக்க. அவளும் சும்மா இல்லாம வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டா. இந்த செய்தி கட்சி தலைவர் காதுக்கு போய் கட்சி தலைவர் இப்ப தமிழ்ச்செல்விக்கு ஆதரவு கொடுக்க போறாரு. ஆக மொத்தத்துல சேது நீ தோக்குறது உறுதிப்பா. தேவையில்லாம அவகிட்ட போய் இப்படி அசிங்கப்படுறிய நீ, எங்களுக்கு அதை நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நல்லா ஏத்தி விடவும் சேதுக்கு பார்த்தா பயங்கரமான கோபம் வருது. இவளை என்ன செய்யலாம்? இவளுக்கு இப்படி கட்சி தலைவர் ஆதரவு கொடுத்தா எல்லாரும் அவளுக்கு தானே ஓட்டு போடுவாங்க. அப்ப நம்ம தோத்துருவோமா? அவ முன்னாடி நம்ம தோக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு கோபம் வருது. அப்ப இதுக்கு ஒரே வழி, அவளை தேர்தல்ல இருந்து வாபஸ் வாங்க வைக்கணும். வேட்புமனு தாக்கல அவ வாபஸ் வாங்கணும். வாபஸ் வாங்கிட்டானா அவ கண்டிப்பா தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழை எப்படியாவது வாபஸ் வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சேது நினைக்கிறாரு.